ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து கேண்டிடேட் கீஸ் இன் அ ரிலேஷன். ஸோ அது நம்ம கேண்டிடேட் கீஸ் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரெண்டு டெஃபினிஷன் தெரியணும். ஒன்று வந்து சப்செட் ஆஃப் எ செட், இன்னொன்று வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எ செட். இப்போது ஏவும் பியும் ரெண்டு செட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா A equal to B. A equal to B அப்படின்னு சொன்னால் நான் A equal to Bன்னு சொல்கிறேன். The number of elements present in A is equal to the number of elements present in B, or all the elements present in A are present in B. Aல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எனக்கு Bயில் இருக்குது, Bயில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எனக்கு Aல இருக்குது. ஸோ இதில் நான் என்ன எழுதலான்னா A is a subset of B. அதாவது Aல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் Bயில் இருக்குது. அப்புறம் B is a subset of A. Bயில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஏல இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது செகண்ட் கேஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சப்செட். இதை வந்து ப்ராப்பர் சப்செட் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏல நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலிமெண்ட்டு தான் இருக்குது. இங்கே வந்து என்ன கண்டிஷன்? A is not equal to B. ஏன் அப்படின்னு சொன்னால் ஏல வந்து எனக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பியில் வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது எந்த செட்டில் கம்மியாக இருக்குது? பியில் தான் நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போது நான் என்ன சொல்வேன்னா B is a ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A. இப்படி இந்த சிங்கிற சிம்பிள் போட்டால் ப்ராப்பர் சப்செட்டுன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா பியில் வந்து 2 எலிமெண்ட்டு தான் இருக்குது, ஏல வந்து 3 எலிமெண்ட் இருக்குது, பியில் வந்து 3 வந்து மிஸ்ஸிங். ஸோ அதனால தான் இங்கே என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா B is a proper subset of A as all the elements present in A are not present in B, or there exists at least one element that is present in A but not in B, which means ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நமக்கு பியில் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா B வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்கிறேன். இப்போ இந்த டெஃபினேஷனை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராப்ளம்ஸ், அதாவது சூப்பர் கீஸ்லேருந்து தான் நம்ம கேண்டிடேட் கீஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த செகண்ட் டெஃபினேஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போது கேண்டிடேட் கீஸ்னால் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஏ கேண்டிடேட் கீ இஸ் அ சூப்பர் கீ ஹூஸ் ப்ராப்பர் சப்செட் இஸ் நாட் ஏ சூப்பர் கீ. அப்போனா தான் வந்து அது கேண்டிடேட் கீன்னு சொல்ல முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். செகண்ட் டெஃபினிஷன் வந்து மினிமல் சூப்பர் கீ. ரெண்டுமே வேறு டெஃபினிஷன், பட் ரெண்டுமே எனக்கு கேண்டிடேட் கீஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் படி கேண்டிடேட் கீஸை கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ நமக்கு இந்த ரிலேஷன் இருக்குது. இந்த ரிலேஷனில் XYZ என்ன சொன்னேன்? எக்ஸ் YZ வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ரிலேஷன் ஆர். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கும் போது சூப்பர் கீ கண்டுபிடிச்சிக்கணும். அதில் சூப்பர் கீலேருந்து தான் நம்ம வந்து கேண்டிடேட் கீயை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து சூப்பர் கீ வந்து என்னென்னு பார்ப்போம். இப்போ இதை நான் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன்? ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டாக இண்டிவிஜுவலாக நமக்கு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸை செக் பண்ணேன். எக்ஸில் இருக்கிற ரோ எல்லாமே வந்து எக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து யூனிக். ஸோ நான் வந்து எக்ஸ் வந்து ஒரு சூப்பர் கீன்னு சொல்கிறேன். அடுத்தது இப்போ ஒயில் இருக்கிற எக்ஸ் வந்து சூப்பர் கீன்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை வந்து அந்த ஆட்ரிபியூட்டை வேறு ஆட்ரிபியூட்டில் கம்பைன் பண்ணும்போது அதுவும் சூப்பர் கீயாக தான் இருக்கும். ஸோ எக்ஸு சூப்பர் கீ அப்படின்னு சொன்னால் நான் XYயை சூப்பர் கீன்னு சொல்லலாம், XZயை சூப்பர் கீன்னு சொல்லலாம். ஓகேவா? இவ்வளோ தான் சொல்ல முடியும். XZயை சூப்பர் கீன்னு சொல்லலாம், XYZையும் நான் சூப்பர் கீன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நான் Y வந்து சூப்பர் கீயான்னு பார்க்க போகிறேன். Y வந்து இங்கே சூப்பர் கீ கிடையாது, ஏன்னா எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. ரெண்டாவது இசட்டில் வந்து எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது, அதனால் இசட்டும் எனக்கு வந்து சூப்பர் கீ கிடையாது. பட் எனக்கு வந்து இப்போது YZங்கிறது XZ வந்து சூப்பர் கீ ஆகுமா? XZ அதை நான் போட்டாச்சு.
ஏன்னா வந்து நமக்கு சிங்கிள் ஆட்ரிபியூட் இருக்கிறதுனால எக்ஸை கம்பைன் பண்ணி எல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் இந்த கண்டிஷன் செக் பண்ணணும், YZ சூப்பர் கீயான்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே 4 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே யூனிக்காக இருக்குது. ஸோ நான் என்ன கன்க்ளூட் பண்ணுவேன்னா YZம் ஒரு சூப்பர் கீன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ரிலேஷனில் நம்ம எல்லா சூப்பர் கீயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதுலேருந்து தான் நம்ம வந்து கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம டெஃபினிஷன் என்ன சொன்னோம், a candidate key is a super key whose proper subset is not a super key. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த செட் இப்போ ஒன்றா செக் பண்ணணும், எந்தெந்த கீ வந்து கேண்டிடேட் கீன்னு ஒன்றா செக் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இங்கே XYZ எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ XYZ வந்து கேண்டிடேட் கீயான்னு நான் செக் பண்ண போகிறேன். அப்போது இதோட ப்ராப்பர் சப்செட் நம்ம பார்க்கணும். இப்போ இதோட ப்ராப்பர் சப்செட்னால் என்ன, இங்கே வந்து எனக்கு வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 3 எலிமெண்ட்ஸ்னால் எனக்கு வந்து மேக்ஸிமம் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கிறது வரைக்கும் தான் அது ப்ராப்பர் சப்செட். இப்போ நான் எல்லாமே 3 எலிமெண்ட்ஸ் எடுத்தேன்னா அது வந்து எனக்கு சப்செட் ஆயிரும். எனக்கு வந்து சப்செட் தேவையில்லை, ப்ராப்பர் சப்செட் தான் வேணும். ஸோ இதில் வந்து ப்ராப்பர் சப்செட் எந்த காம்பினேஷன் எடுக்கலாம், நான் X எடுக்கலாம், Y எடுக்கலாம், Z எடுக்கலாம், XY எடுக்கலாம், XZ எடுக்கலாம், YZ எடுக்கலாம், சரியா? XYZ எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து ப்ராப்பர் சப்செட். எப்பயுமே ப்ராப்பர் சப்செட்டில் வந்து சப்செட்டை விட ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஒன்று அல்லது அதுக்கு மேலே எலிமெண்ட்ஸ் இருக்காது. மினிமம் ஒரு எலிமெண்ட் வந்து சப்செட்டில் இல்லைனா தான் அதை நம்ம ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ இதுக்கு இப்போ எனக்கு இங்கே 3 இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ மேக்ஸிமம் எனக்கு காம்பினேஷன் வந்து ஒன்று சிங்கிள் ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஆஃப் 2 ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து இதோட ப்ராப்பர் சப்செட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒன்றா செக் பண்ணணும். என்னோடய கண்டிஷன் என்ன, இட் இஸ் a candidate key is a super key whose proper subset is not a super key. இப்போ X, இப்போ இதில் ப்ராப்பர் சப்செட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் வந்து இங்கே சூப்பர் கீயா, ஆமாம். ஸோ வந்து எனக்கு இதிலே நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து கேண்டிடேட் கீ இது இல்லை. ஏன் அப்படின்னா இதோட ப்ராப்பர் சப்செட் எக்ஸ் வந்து ஆல்ரெடி எனக்கு சூப்பர் கீயில் இருக்குது. ப்ராப்பர் சப்செட் ஷுட் நாட் பி எ சூப்பர் கீ. இது இல்லாமல் மட்டும்னா தான் அதை நான் கேண்டிடேட் கீ இல்லைன்னு கேண்டிடேட் கீன்னு சொல்ல முடியும், சரியா? ஸோ அதனால் இங்கே நான் அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்த உடனே கன்க்ளூஷன் பண்ணிடுறேன், என்ன அப்படின்னா XYZ வந்து கேண்டிடேட் கீ கிடையாது. இப்போ அடுத்தது பார்ப்போமா, அடுத்தது YZ பார்ப்போம். ஸோ YZ ஓட ப்ராப்பர் சப்செட் என்ன, இங்கே 2 இது இருக்குது. ஸோ எனக்கு கம்மியாக இருக்கணும், YZ இதுதான் வந்து ப்ராப்பர் சப்செட். ஸோ ப்ராப்பர் சப்செட்டில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ Y வந்து சூப்பர் கீயா, எங்கேயாவது வந்து வைங்கிற வேரியபிள் வைங்கிற ஆட்ரிபியூட் மட்டும் இருக்கா, இல்லை. ஸோ எனக்கு இது அக்செப்டடு. இசட் வந்து சூப்பர் கீயா, இசட் வந்து சூப்பர் கீயா, இல்லை. இசட் மட்டும் எங்கேயாவது தனியாக இருக்கா, அந்த ஆட்ரிபியூட் மட்டும் இல்லை. ஸோ நான் வந்து இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா YZ வந்து கேண்டிடேட் கீ. ஏன் அப்படின்னு சொன்னால் இதோட ப்ராப்பர் சப்செட் YZ வந்து சூப்பர் கீ கிடையாது. இதில் வந்து Yங்கிற ஆட்ரிபியூட் வந்து சூப்பர் கீன்னு கிடையாது, இசட்டுங்கிற ஆட்ரிபியூட் வந்து சூப்பர் கீன்னு கிடையாது. அதனால YZ வந்து கேண்டிடேட் கீ. அடுத்தது இப்போ இந்த 2ஐயும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து XZ. ஸோ XZோட ப்ராப்பர் சப்செட் என்ன, XZ, ஓகேவா? ஸோ இது வந்து கேண்டிடேட் கீயா, எக்ஸுங்கிறது எனக்கு எக்ஸ் ஆல்ரெடி இது வந்து சூப்பர் கீன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் சப்செட் எக்ஸ் வந்து சூப்பர் கீன்னு சொன்னனால நான் வந்து இது வந்து கேண்டிடேட் கீ கிடையாது, XZ வந்து கேண்டிடேட் கீ கிடையாது. ஸோ XZையும் செக் பண்ணிட்டேன், YZ செக் பண்ணியாச்சு. அப்புறம் XY அகெயின் XYயில் நமக்கு என்ன இருக்குது, XY அகெயின் இது எக்ஸ் வந்து ப்ராப்பர் சப்செட் வந்து இட் இஸ் அ சூப்பர் கீ. ஸோ இதனால் இதுவும் கேண்டிடேட் கீ கிடையாது. இப்போது கடைசியாக என்னது இருக்குது, வேரியபிள் எக்ஸ் இருக்குது, ஐ மீன் ஆட்ரிபியூட் எக்ஸ் இருக்குது.
இப்போது எக்ஸோட ப்ராப்பர் சப்செட் என்ன? எக்ஸுக்கு வந்து ப்ராப்பர் சப்செட் இருக்கா? கிடையாது. ப்ராப்பர் சப்செட் வந்து நல் செட். ஓகேவா? நல் செட் வந்து சூப்பர் கீழே இருக்கா? கிடையாது. ஸோ அதனால் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா எக்ஸும் வந்து கேண்டிடேட் கீ. ஸோ இந்த ரிலேஷனில் நமக்கு 2 கேண்டிடேட் கீ இருக்குது. ஒன்று எக்ஸ், அதுக்கப்புறம் ஒய் செட். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் யூஸ் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ இதுதான் வந்து a candidate key is a super key whose proper subset is not a super key. சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து செகண்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் டெஃபினிஷனில் வந்து மினிமல் சூப்பர் கீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து திருப்பி இதை எழுதுகிறேன். திருப்பி நான் வந்து சூப்பர் கீலாம் என்னென்னு எழுதுகிறேன். ஸோ சூப்பர் கீலாம் என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும், XY இருக்கும், XZ இருக்கும், YZ இருக்குது, X, XY, XZ, YZ, XYZ. ஸோ ஓகே, இப்போ இதுதான் வந்து நமக்கு சூப்பர் கீ. ஸோ இதுலேருந்து செகண்ட் டெஃபினிஷன் பேஸ் பண்ணி மினிமல் சூப்பர் கீன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒன்றா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து XYZ வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து XYZல நான் என்ன சொல்ல போகிறேன்னா XYZ வந்து சூப்பர் கீயா? ஆமாம், சூப்பர் கீ. ஓகேவா? இப்போது நான் வந்து இந்த இசட்டை டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணால் எனக்கு என்ன இருக்கும்? XYன்னு இருக்கும். சரியா? XYன்னு இருக்கும். XY வந்து சூப்பர் கீயா? ஆமாம், XYயும் வந்து சூப்பர் கீ, இதுவும் சூப்பர் கீ. ஓகேவா? இப்போ நான் இந்த ஒய்யை டெலீட் பண்ணுறேன். ஒய்யை டெலீட் பண்ணால் எனக்கு மிச்சம் இருக்கிறது எக்ஸ். எக்ஸும் வந்து சூப்பர் கீ. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த கிவன் செட் ஆஃப் சூப்பர் கீஸில் எக்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ் மட்டும், அதாவது இந்த எக்ஸை யூஸ் பண்ணி வந்து எனக்கு இந்த ரிலேஷனில் இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் கண்டுபிடிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசிக்காக ஒரு கீ என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்த்தோம்? கீ வந்து எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை ஆல் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன். இப்போ நான் இதில் இதெல்லாமே நமக்கு சூப்பர் கீஸ். இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எக்ஸுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எனக்கு இந்த ரிலேஷனில் இருக்கிற மற்ற ஆட்ரிபியூட்ஸை கண்டுபிடிக்க முடியும், டிரைவ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு வந்து ஒய் இருந்தால் தான் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியே எனக்கு எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், சிங்கிள் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியே எனக்கு எல்லாமே கண்டுபிடிக்கும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நான் எக்ஸை வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கேண்டிடேட் கீன்னு சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1. இப்போது நீங்கள் இப்போது YZ, இப்போ YZ எடுத்துப்போம். YZட்டும் நம்ம கேண்டிடேட் கீன்னு சொன்னோம். இப்போது அதனால தான் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? XYZ. இப்போ XYZ இருந்தால் நம்ம எல்லா மூணுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் இசட்டில் டெலீட் பண்ணுறேன். XY யூஸ் பண்ணி எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் கண்டுபிடிக்கலாமா? ஆமாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஒய்யை டெலீட் பண்ணுறேன். ஒய்யை டெலீட் பண்ணி எக்ஸை யூஸ் பண்ணி எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் கண்டுபிடிக்கலாமா? ஆமாம். ஸோ எனக்கு எக்ஸை யூஸ் பண்ணியே எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் கண்டுபிடிக்கும் போது எனக்கு தேவையில்லாமல் இந்த ஒய் காம்பினேஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அது வந்து ஒரு கேண்டிடேட் கீ. சரியா? ஸோ எனக்கு வந்து ஆன்சர் வந்து இதுதான். இப்போ YZ, இப்போ நான் YZ காம்பினேஷனை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து இசட்டை டெலீட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒய்யை மட்டும் வச்சு எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் நான் கண்டுபிடிக்க முடியுமா? ஒய் நமக்கு வந்து
டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ இது இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ஸோ எனக்கு கண்டிப்பாக YZ இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷனில் எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நான் YZையும் வந்து கேண்டிடேட் கீன்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் எக்ஸும் இருக்குது, YZ இருக்குது. இப்போது ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு டெஃபினிஷனில் என்ன சொன்னேன், ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியே நான் எல்லாமே கண்டுபிடிக்கும் போது எனக்கு தேவையில்லாமல் இது ஏன் அப்படின்னு சொன்னேன். இப்போது எல்லோரும் மினிமல் சூப்பர் கீ அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் வந்து மினிமம்னு அசியூம் பண்ணிக்கூடாது. மினிமம்னா எனக்கு இங்கே ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, இங்கே வந்து நான் 2 ஆட்ரிபியூட் வச்சு கண்டுபிடிக்கிறதுனால இது மட்டும்தான் எனக்கு கேண்டிடேட் கீயாக இருக்கும்னு சொல்லக்கூடாது. அந்த டேர்ம் வந்து மினிமம்ங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணலை. ஓகேவா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சூப்பர் கீயில் இந்த ஒரே ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எனக்கு எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணும்போது தேவையில்லாமல் எனக்கு காம்பினேஷன் வேண்டாம். அதே மாதிரி YZ வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட், சரியா? ஸோ நான் வந்து அதை Z இல்லாமல் என்னால் பண்ண முடியாது, அதே மாதிரி Y இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்து மினிமல் சூப்பர் கீன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, இங்கே 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அப்போ இது மட்டும்தான் கேண்டிடேட் கீன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் மினிமல் சூப்பர் கீன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த செகண்ட் டெஃபினிஷன் கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து பர்ஃபெக்டான டெஃபினிஷன். அதில் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக எல்லாமே செக் பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் இதை பற்றி இன்னொரு எக்ஸாம்பிள் இதை பற்றி கொடுத்துருக்குறேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கேண்டிடேட் கீயை பற்றியே டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.